வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி செவ்வாய்க்கிழமை டெல்லிக்கு விமானத்தில் சென்றார். அங்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் ஒரு சந்திப்பு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கட்சிக்குள் மீண்டும் சலசலப்புகள் எழுந்துள்ள நிலையில் சில தலைவர்கள் நீக்கப்பட்ட உறுப்பினர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ள நிலையில் அவரது வருகை வந்துள்ளது. இந்த முன்னேற்றங்கள் இருந்தபோதிலும் கட்சியின் மூத்த அதிமுக தலைவர்கள் பொதுச் செயலாளராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பழனிசாமியை கட்சியின் உறுப்பினர்கள் தொடர்ந்து ஆதரிப்பதாக கூறுகின்றனர். பிரிவு இணைப்புகளுக்கு அழுத்தம் கொடுக்கும் குரல்கள் சத்தத்தை உருவாக்கக்கூடும் என்றாலும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முதலமைச்சர் வேட்பாளராக பழனிசாமியை ஏற்றுக்கொள்ளும் நோக்கம் அவர்களிடம் இல்லை என்று அவர்கள் வாதிடுகின்றனர். சமீபத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பழனிசாமியின் நிலைப்பாடு அதிமுகவின் நிலைப்பாட்டை வரையறுக்கிறது என்று குறிப்பிட்டார். இது கட்சியின் முதல்வர் முகமாக பாஜக அவரை ஏற்றுக்கொள்வதை குறிக்கிறது. இருப்பினும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமமுக தலைவர் டிடிவி தினகரனை மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டுவர நாகேந்திரன் விருப்பம் தெரிவித்திருந்தார். இருப்பினும் கூட்டணி மீண்டும் இணைவதற்கு புதிய முதல்வர் வேட்பாளரை முன்னிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி தினகரன் நிபந்தனைகளை விதித்தார். கூட்டணி கட்சிகளின் கவலைகளை நாகேந்திரன் நிவர்த்தி செய்ய தவறியதற்காகவும் தமிழக அரசியலில் தலைமை மற்றும் கூட்டணி உத்திகள் குறித்த தொடர்ச்சியான பதட்டங்களை குறிக்கும் விதமாகவும் அவர் விமர்சித்தார். இதற்கிடையில் கட்சிக்குள் தனது ஒருங்கிணைந்த தலைமை குறித்து அமித்ஷாவிடம் பழனிசாமி விளக்க திட்டமிட்டுள்ளதாக அதிமுக உள்வட்டாரங்கள் தெரிவித்தன. அவர்களை பொறுத்தவரை வெளியேற்றப்பட்ட தலைவர்களுடன் மீண்டும் இணைவதற்கான முயற்சிகள் கட்சியின் தேர்தல் வாய்ப்புகளை வலுப்படுத்துவதற்கு பதிலாக தடம் புரளச் செய்யும் என்று அவர் வாதிடுவார். மூத்த தலைவர்கள் கே.பி. முனுசாமி மற்றும் எஸ்.பி. வேலுமணி ஆகியோருடன் பழனிசாமி டெல்லி சென்றார். துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் மற்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் திட்டமிடப்பட்ட சந்திப்புகள் நடைபெற்றன. டெல்லிக்குச் செல்வதற்கு முன்னாள் முதல்வர் சி.என். அண்ணாதுரையின் பிறந்த நாளையொட்டி நடந்த கட்சி கூட்டத்தில் பழனிசாமி உரையாற்றினார். இணைப்பு விவகாரத்தில் தனது மௌனத்தை கலைத்து கட்சி தொழிலாளர்களுக்கான கோயில் என்று அவர் வர்ணித்த அதிமுக தலைமையகத்தை சேதப்படுத்தியவர்கள் மீண்டும் கட்சிக்குள் ஒருபோதும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று அவர் உறுதியாக அறிவித்தார். அதிமுகவின் உள்கட்சி பூசல்களை தீர்ப்பதற்காகவே தனது டெல்லி பயணம் என்ற ஊகத்தையும் அவர் நிராகரித்தார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.